உறவுகளே இந்த பாருங்கள், இந்த வயலில் வந்துட்டு உளுந்து தெளிச்சிருக்காங்க பாருங்கள். உளுந்து தெளித்து நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி இந்த உளுந்து செடி தெளிச்சிருவாங்க. இந்த வயலில் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டேன், மதுப்பாட்டெல்லாம் இருக்குதுன்னு. இதை வந்து அறுப்பு அறுத்துட்டாங்க. இந்த திட்டை கொஞ்சம் ஒதுக்கி இருக்குதுல பச்சை, இந்த பயிர்கள் வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுனால மிஷினில் அறுக்காமல் ஒதுக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து முன்னாடியெலாம் நான் சின்ன வயசாக இருக்கிற பொழுது அறுப்பருவா வச்சு இந்த நெற்கள் எல்லாம் அறுப்பு அறுத்து கட்டி தூக்கிட்டு போய் கோட்டடி அடிப்பாங்க, இல்லைன்னா டிராக்டர் வச்சு அடிப்பாங்க. இப்போ மிஷின் அறுக்கிறதுனால நல்லா ஒட்டை பிடிச்சி அறுத்துருது. இந்த வைக்கோல்லாம் அப்படியே வந்து தூள் தூளாகிடும். அதே மாதிரி அரியாக அறுத்து பண்ணும் பொழுது தூள் தூளாக ஆகாது. அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதெல்லாம் மாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் கூரை வீட்டுக்கெலாம் வந்து அந்த வைக்கோலை பயன்படுத்துவாங்க. இப்போ அது மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் வந்து அப்படியே அரித்து கட்டி மிஷின் வந்து டைட்டாக கட்டிடும். அதுக்கு தனியாக மிஷின் இருக்குது. அது கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அது சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு சாகுபடி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் எப்படின்னா, குருவை மட்டும்தான். குருவை அறுத்தோன்னே கொஞ்சம் லேட்டாக போட்டு அறுத்துட்டு உளுந்து தெளிச்சிட்டாங்க. அந்த பக்கம் தூரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே பச்சையாக தெரியும். அதெல்லாம் வந்து குருவை தாளடி 2 விவசாயமும் பண்ணுறதுனால உளுந்து பயிர் தெளிக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக பண்ணால் உளுந்து பயிர் தெளிக்கலாம். வீட்டில் கூட அப்பா வந்து உளுந்து பயிர், எள் இதெல்லாம் ஒரு டைம் தெளிப்பாங்க. இப்போ அதுக்கான வேலைகள்லாம் பண்ண முடியாது. 2 சாகுபடியாக முடிச்சுட்டு உளுந்து பயிர் விட்டுட்டாங்க. நான் இவங்க வந்து உளுந்து தெளிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த உளுந்தெல்லாம் காயெல்லாம் காய்ச்சிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த செடி எடுக்கிறது அப்படின்னு ஒரு வேலை இருக்கும், அதை எடுப்பாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் செடி எடுத்து ஒரு 5 பங்கு வச்சுட்டு 1 பங்கு வந்து நமக்கு தருவாங்க. மீதி 4 பங்கு ஓனர் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த செடி எடுக்கிறதுக்கெலாம் போயிருக்கேன். இப்போ வந்து அப்படி இல்லை. செடி எடுத்துகிட்டு நாள் சம்பளம் போட்டு கொடுத்துட்றாங்க. உளுந்து பயிரெலாம் கொடுக்கறது கிடையாது, செடி கொடுக்கறதில்ல. நன்றி.